என்னடா எல்லாரும் சும்மா அஜித் வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறாரு, அவர் ஃபேன்ஸை வந்து அவரே மோசமாக ட்ரீட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. துபாயில் நடந்த 24 ஹவர் ரேஸில் கரெக்டாக 3வது ஹவர் வந்து அஜித்தோட கார் வந்து பற்றி எரிஞ்சிருச்சு. அதனால அவங்க டீம்னால ரேஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. நமக்குலாம் இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் மேட்சை தோத்தாலே செம்ம கடுப்பாக இருக்கும். பட் ஆனால் அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னானாலும் சரி, ரேஸே காலியானாலும் சரி, எனக்காக வந்த ஃபேன்ஸை நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் லைனில் நிற்க வச்சு ப்ராப்பராக தனித்தனியாக ஃபோட்டோ கொடுத்துருக்குறாருங்க. அப்போது அங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க வந்தப்போ அதில் ஒரு சின்ன பையனுக்கு ஷூலேஸ் அவுந்துருங்க. எந்தவித பந்தா அலட்டல் எதுவுமே இல்லாமல் அந்த சின்ன பையனுக்கு ஷூலேஸ் கட்டி விடுறாரு. இதுலேருந்தே தெரியுது அவர் ஃபேன்ஸ் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதை வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஏன்ப்பா நம்ம ஊரில் மட்டும் ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் சில பேருக்கு எந்த நேரத்தில் என்ன விஷயம் பண்ணணும்னு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் ஓட்டு போட போயிருப்பார். அப்போ அங்கே வந்து சைன் போர்டும் இருக்கும், இங்கே வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம பசங்க கரெக்டாக வந்து கேமராவை மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டுவாங்க. அவர் கடுப்பாயிடுவார். ஸோ அவர் வந்து மனசுலேருந்து நினைக்கிறாருங்க, என்னோட ஃபேன்ஸை வந்து நான் வழி நடத்தணும், டிசிப்ளின்னா என்ன, என்னோட ரசிகர்கள் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு ரேஸ் அப்போ கூட ஒரு சில ஃபேன்ஸ் வந்து அங்க சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவ்வளோ பொலைட்டா எடுத்து சொல்லுவாரு, இட்ஸ் நாட் ஓன்லி மை ரெப்புடேஷன், இட்ஸ் ஆல்சோ யுவர் ரெப்புடேஷன் அட் ஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. மற்ற டீம்ஸ்க்கு நம்ம யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்க போய் மற்றவங்க கிட்ட சொல்றீங்களா அப்படின்ட்டு அவ்வளோ பொலைட்டா அழகா எடுத்துட்டு போய் அதை சொன்னாரு. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Please don't disturb the other team. Okay? It's your reputation also at stake. நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களா? It's not only my reputation. It's all of our reputation at stake. உண்மையா ஒரு அக்கறை இருக்கிறவங்களால தாங்க இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கிரௌட வழி நடத்த முடியும். அவர் வந்து நான் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, என்னோட ரசிகர்களும் வாழ்க்கையில மேல வரணும் அப்படிங்கிறத மனசுல இருந்து நினைக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு ரேர் குவாலிட்டி ஒரு ஸ்டார் ஆக்டர் கிட்ட. ஸோ வந்து இந்த வீடியோ அஜித் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.